ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பரான ஊட்டச்சத்து நிறைந்த சேனைக்கிழங்கு துவையல், கந்த பச்சடின்னு சொல்லுவாங்க. ஸோ சேனைக்கிழங்கு எடுத்துகிட்டு தோலையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து உப்பு சேர்த்து கொதி வந்ததும் இந்த காய் பீசஸையும் போட்டு நல்லா 2-3 கொதி வரணுங்க. நல்லா 2-3 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள். ஏன்னா இது கறிக்கும் சம்டைம்ஸ். இது மாதிரி பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ நான் பாயில் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஆற வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு கொஞ்சமாக 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகா, லெமன் சைஸ் புளி போட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். கொஞ்சம் கிரைண்ட் பண்ணுறப்போ நைஸாக இல்லாமல் குறைன்னு பவுடர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்திங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணும், வயிற்றுக்கு நல்லது. அதோட உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது, ஃபைபர் இருக்குது. இப்போ இந்த பீசஸையும் இதோட சேர்த்துக்கலாம் அந்த கோர்ஸ் பவுடரோட. இப்போ அரைச்சி எடுத்தால் தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ துவையல் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு சூப்பராக. இந்த ஹெல்தி துவையலை சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த துவையலோடு சேர்த்து இதே ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். அது அடுத்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. இந்த ஃப்ரை கூட குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. சேனைக்கிழங்கு ஃப்ரை கறி இதுவும் போஸ்ட் பண்ணுறேன். இது மாதிரியான நிறையா தெலுங்கு ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.